ஹாய் எவ்ரிஒன். இந்த கிளாஸில் நம்ம ரீபொசிஷனில் 2 டைப்ஸ் இருக்குது. பார்ஷியல் ரீபொசிஷன், கம்ப்ளீட் ரீபொசிஷன். அதில் பார்ஷியல் ரீபொசிஷன் கான்செப்ட்ஸும் அதில் ஒரு ப்ராப்ளமும் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, பார்ஷியல் ரீபொசிஷன் அப்படின்னா ஹையர் வெண்டர் டேக்ஸ் பேக் த பொசிஷன். ஓகே, ஹையர் வெண்டர் வந்து அந்த அசட்டுக்கான கூட்ஸுக்கான உரிமையை திருப்பி எடுத்துக்கிறாரு. ஆஃப் ஏ பார்ட் ஆஃப் த கூட்ஸ், அந்த அசட்டில் பார்ட் ஒரு பகுதியை மட்டும் எடுக்கிறாரு. அதுதான் பார்ஷியல். ஃபுல்லாக எடுக்காமல் அந்த கூட்ஸில் அந்த அசட்ஸில் ஒரு பகுதி எடுக்கிறாரு. ஓகே, இதில் வந்து கால்குலேட் பண்ணும்போது நம்ம மெயினாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா, ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோடு. ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அசட்டோட புக் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, அது எப்படின்னா, நம்மக்கிட்ட அந்த அசட் கொடுத்துருக்காங்க பார்த்தியா, அந்த அசட்டு அதோட காஸ்ட்டு மைனஸ் டெப்ரிசியேஷன் அப் டு டேட் ஆஃப் ரீபொசிஷன். எப்போ அவர் வந்து எடுத்துகிட்டு போகிறாரோ அது வரைக்கும் உள்ள டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா புக் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் ரீபொசஸ்டு. அந்த எந்த கூட்ஸ் ரீபொசஸ் பண்ணுறோமோ அதோட புக் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேல்குலேட் அக்ரீடு வேல்யூ ஆஃப் கூட்ஸ். திஸ் இஸ் நத்திங் பட் அக்ரீடு வேல்யூ ஆஃப் கூட்ஸ் ரீபொசிஷன். அப்படின்னா இப்போது நம்ம ஒரு டெப்ரிசியேஷன் போட்டு கேல்குலேட் பண்ணுவோம். அசட்டை எடுத்துகிட்டு போகிற ஹையர் வெண்டர் அவர் ஒரு டெப்ரிசியேஷன் ரேட்டை போடுவார். அதுக்கு ஒரு வேல்யூ வரும். அதுதான் அக்ரீடு வேல்யூ ஆஃப் கூட்ஸ் ரீபொசஸ்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக் வேல்யூவும் அக்ரீடு வேல்யூவும் நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா அதில் தான் லாஸ் ஆர் டிஃபால்ட் அது நமக்கு கிடைக்கும். சரண்டர் பண்ணும்போது நம்மள்ட்ட எவ்வளோ வேல்யூ நமக்கு லாஸாக இல்லை ப்ராஃபிட்டா அப்படின்றது நமக்கு கிடைக்கும். அதை தான் நம்ம P&L அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே, ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணுற ஸ்டெப்ஸ். நம்மக்கிட்ட நம்ம போட்ட டெப்ரிசியேஷன் ரேட் படி ஒரு புக் வேல்யூ பார்க்கணும். அவங்க டெப்ரிசியேஷன் ரேட் வேல்யூ போட்டு எடுத்துகிட்டு போகிறப்போ அதுக்கு ஒரு அக்ரீட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அந்த டெப்ரிசியேஷன் ரேட் வச்சு. அதுக்கப்புறம் லாஸ் ஆன் டிஃபால்ட் வந்து ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ், புக் வேல்யூக்கும் அக்ரீட் வேல்யூக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா நம்ம சரண்டர் பண்ணும்போது நமக்கு லாஸ் கிடச்சிருக்கா இல்லை ப்ராஃபிட் கிடச்சிருக்கான்னு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ டேரெக்டாக நம்ம ப்ராப்ளமுக்கு போகலாம். ஸோ பார்ஷியல் ரீபொசிஷன் பேஸ் பண்ணி கேஷ் ப்ரைஸ் மெத்தடில் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, இந்த ப்ராப்ளம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எக்ஸ் டிரான்ஸ்போர்ட் லிமிடெட் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் டெல்லி மோட்டார்ஸ். ஓகே, இவங்க வந்து டெல்லி மோட்டார்ஸ் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஹையர் பர்ச்சேசர், இவங்க ஹையர் வெண்டர். என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க? 3 டெம்போஸ் 3 வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. காஸ்டிங் 50,000 ஈச். ஓகே, ஒரு டெம்போ வந்து 50,000 சொல்லியிருக்காங்க. ஸோ 3 டெம்போன்றது 50,000 × 3 1,50,000. ஓகே, 1,50,000க்கு அவங்க வாங்கியிருக்காங்க. ஈச் ஆன் த ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டமில் வாங்கியிருக்காங்க ஆன் 1/1/2011. 1/1/2011. ஓகே, பேமெண்ட் மேட் 30,000 டவுன் அண்ட் ரிமைண்டர் இன் 3 equal annual installment payable on 31/12/2011, 2012 and 2013 with interest 9%. ஓகே, இன்ட்ரெஸ்ட் வந்து 9% வந்துருக்குது. டவுன் பேமெண்ட் வந்து அவங்க 30,000 பே பண்ணியிருக்காங்க. ரிமைண்டர் வந்து பார்த்திங்கன்னா 3 equal annual installment. மீதி வந்து பார்த்திங்கன்னா 1,50,000 30,000 போச்சுன்னா 1,20,000 இருக்கும். அது 3 equal annual installmentனா டிவைட் பை 3 போடணும். ஸோ ஒரு வருஷமும் அவங்க 40,000 பே பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு இங்கே இன்ஸ்டால்மெண்ட்டு ஒரு இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 40,000 நமக்கு வந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் லிமிடெட் ரைட்ஸ் ஆஃப் டெப்ரிசியேஷன் அட் த ரேட் ஆஃப் 20% டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட். ஓகே, 20% டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட் வந்து டெப்ரிசியேஷன் நமக்கு நடந்திருக்குது. இட் பெய்ட் த இன்ஸ்டால்மெண்ட் டியூ at the end of first year, that is 31/12/2011. ஸோ இன்ஸ்டால்மெண்ட் அவங்க வந்து பே பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு எண்ட் ஆஃப் த இயரில் பே பண்ணிட்டாங்க. பட் குட் நாட் பே த நெக்ஸ்ட் ஆன் 31/12/2012. நெக்ஸ்ட் இயர் முடியும் போது தே குட் நாட் பே பண்ணலை. டெல்லி மோட்டார்ஸ் அக்ரீட் டு லீவ் 1 டெம்போ. ஒரு டெம்போவை விட்டுட்டு போகிறாங்க வித் த பர்ச்சேசர்கிட்ட ஆன் 1/1/2003 அட்ஜஸ்டிங் த வேல்யூ ஆஃப் தி அதர் 2 டெம்போ எகெயின்ஸ்ட் த அமௌண்ட் டியூ ஆன் 31/12/2012. ஸோ அந்த இயர் அடுத்து நெக்ஸ்ட் இயர் 2013 ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு டெம்போவை விட்டுட்டு பேலன்ஸ் 2 டெம்போவை எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த 2 டெம்போவுக்கான அட்ஜஸ்டிங் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் எவ்வளோ டியூ இருக்கோ அதை வச்சு 31/12/2000 அப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெம்போஸ் வேர் வேல்யூ ஆன் த பேசிஸ் ஆஃப் 30% டெப்ரிசியேஷன் ஆனுவலி. ஓகே, இப்போது இந்த டெம்போவுக்கு நம்ம வந்து 20% தான் டெப்ரிசியேஷன் டிமினிஷிங் பேலன்ஸில் போட்டிருக்கிறோம். பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா 30%ல் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு லாஸஸ் தான் வரும். அதுதான் நான் மேலே உங்களுக்கு சொன்னேன். அக்ரீடு வேல்யூ கண்டுபிடிக்கும் போது டெப்ரிசியேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ரேட்டுக்கு போடுவாங்க, நம்ம ஒரு ரேட்டுக்கு போட்டிருப்போம். அவங்க அதிகமாக போட்டாங்கன்னா நமக்கு லாஸ் வரும்.
ஸோ இவங்க 30% போட்டிருக்காங்க, நமக்கு லாஸ் தான் கண்டிப்பாக வரும். ஷோ த நெசசரி அக்கௌண்ட்ஸ் இந்த புக்ஸ் ஆஃப் எக்ஸ் டிரான்ஸ்போர்ட் லிமிடெட் ஃபார் த 3 years. ஓகே, எக்ஸ் டிரான்ஸ்போர்ட் லிமிடெட்னா ஹையர் பர்ச்சேசரில் நமக்கு நெசசரி அக்கௌண்ட்ஸ் போட சொல்லியிருக்காங்க. ஹையர் பர்ச்சேசர் புக்கில் 3 yearsனால் 2011, 12, 13. ஓகே, ஸோ நெசசரி அக்கௌண்ட்ஸ்னால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்ஸ் ஆஃப் எக்ஸில் நம்ம வந்து அசட் அக்கௌண்ட்ஸும் டெல்லி மோட்டார்ஸ் அதாவது ஹையர் வெண்டர் அக்கௌண்ட்ஸை மட்டும் நம்ம இதில் பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட் எல்லாமே நமக்கு வந்து சேமாக தான் வரும், எல்லா ப்ராப்ளமுக்கும் சிமிலராக தான் வரும். ஸோ நம்ம இதில் வந்து எப்படி அசட் அக்கௌண்ட்ஸும் ஹையர் வெண்டர் அக்கௌண்ட்டும் போடலாம் அப்படின்றத மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸ் ஆஃப் எக்ஸ் டிரான்ஸ்போர்ட் லிமிடெட் அதாவது ஹையர் பர்ச்சேசர். ஓகே, அவரில் நம்ம டெம்போ அக்கௌண்ட்டும் டெல்லி மோட்டர்ஸ் அதாவது ஹையர் வெண்டர் அக்கௌண்ட்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெம்போ அக்கௌண்ட்டுனா அசட் அக்கௌண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு அசட் அக்கௌண்ட்டில் நமக்கு என்ன என்ட்ரி வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, கொஷினில் பார்த்தோன்னா எக்ஸ் டிரான்ஸ்போர்ட் லிமிடெட் பர்ச்சேஸ்டு ஃபார் டெல்லி மோட்டார்ஸ் 3 tempos காஸ்டிங் 50,000 each ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் ஆன் 1/1/2011. ஓகே, ஸோ 1/1/2011 அப்போது 3 வந்து பார்த்திங்கன்னா ஹையர் பர்ச்சேஸ் நடந்திருக்குது. ஸோ 1,50,000. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேர்னல் என்ட்ரி என்னென்னா அசட் அக்கௌண்ட் டெபிட் டு ஹையர் வெண்டர் அக்கௌண்ட். ஓகே, ஸோ அசட் அக்கௌண்ட் டெம்போ அக்கௌண்ட் தான் டெபிட்டில் இருக்குது. ஸோ வந்து டு ஹையர் வெண்டர் அக்கௌண்ட், அதனால் நம்ம ஹையர் வெண்டர் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி மோட்டார்ஸ் இங்கே. ஸோ டு டெல்லி மோட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் 1,50,000 rupees வைக்கிறோம். இது டெம்போ அக்கௌண்ட்டு. ஸோ இதே வந்து டெல்லி மோட்டார் அக்கௌண்ட்ஸில் அசட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரெடிட் சைடில் வைக்கிறோம். ஓகே, இங்கே அசட் வந்து டெபிட்டில் இருக்கிறது, இங்கே வந்து நம்ம வந்து கிரெடிட் சைடில் வைக்கிறோம். பை டெம்போஸ் அக்கௌண்ட் 1,50,000. ஓகே, ஸோ நம்ம வந்து 3 years தான் கேட்டிருக்கிறாங்க இங்கே. ஸோ 2011, 12, 13 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 1 இயருக்காக என்னென்ன என்ட்ரி வருதோ அதை 1 இயர் பை இயராக நம்ம போட்டு வரோம். ஃபஸ்ட்டு 2011க்கான இதை மட்டும் நம்ம போடலாம். ஸோ பேமெண்ட் மேட் ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து 150,000க்கு வாங்குறதா அவங்க அக்ரிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டவுன் பேமெண்ட் 30,000 அவங்க பே பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே 2011 ஸ்டார்டிங்கில் தான் பே பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம இப்போ என்ட்ரி போட போகிறோம். 2011க்கான என்ட்ரி தான் இதுவும். ஸோ இங்கே நமக்கு டவுன் பேமெண்ட்டுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னா ஹையர் வெண்டர் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் ஆர் கேஷ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஹையர் வெண்டர் அக்கௌண்ட்டு வந்து டெல்லி மோட்டார்ஸ் அக்கௌண்ட் 1/1/2011 அப்போது டு பேங்க் அக்கௌண்ட் டவுன் பேமெண்ட் வந்து நமக்கு 30,000. ஓகேவா, அந்த டவுன் பேமெண்ட்டை நமக்கு என்ட்ரி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதே இயரில் நமக்கு வந்து இன்ஸ்டால்மெண்ட்டு நம்ம பே பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட் இயர் எண்ட் ஆகும்போது 1 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணியிருப்போம், இன்ஸ்டால்மெண்ட்டும் நமக்கு வரும். ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட்டு அந்த என்ட்ரி தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு ஹியர் இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 3 ரிமைண்டர் இன் 3 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட் அதாவது ஈக்குவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 40,000 சொல்லிட்டோம். 1,50,000 மைனஸ் 30,000னா 1,20,000. அது வந்து 3 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா 40,000 நமக்கு வரும். ஸோ ஒரு இயருக்கும் அவங்க 40,000 பே பண்ணிடுவோம் அட் த எண்ட் ஆஃப் த இயர். ஸோ 2011 வந்து பார்த்திங்கன்னா அவங்க 40,000 பே பண்ணியிருக்காங்க. அந்த என்ட்ரியை தான் இப்போ பார்க்க போகிறோம். இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு முன்னாடி பிஃபோர் இன்ஸ்டால்மெண்ட் என்ட்ரி போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரெஸ்ட் என்ட்ரி ஃபஸ்ட்டு போட்டுடலாம். ஓகே, இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வித் 9% கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் என்ட்ரியை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால்மெண்ட்டை பே பண்ணலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி என்னென்னு பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஹையர் வெண்டர் அக்கௌண்ட். இப்போ நம்ம தான் வந்து ஹையர் வெண்டருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம். ஸோ ஹையர் வெண்டர் அக்கௌண்ட்டில் அது கிரெடிட் சைடில் தான் வரணும். இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ டவுன் பேமெண்ட் பண்ணுறோம், அதாவது டவுன் பேமெண்ட்டை வந்து எவ்வளோ இது வரைக்கும் பே பண்ணியிருக்கிறோம், அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்குது, 1,20,000 தான் இன்னும் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. அவுட்ஸ்டாண்டிங்க்கு தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிப்போம். ஓகேவா, 1,20,000 இன்ட்டு 9%, அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 10,800 rupees நமக்கு வருது. ஓகே, இந்த வருஷத்துக்கு நமக்கு வந்து இந்த பக்கம் இன்ட்ரெஸ்ட்டு போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ பே பண்ண போகிறோன்றது இருக்குது. ஸோ டு பேங்க் அக்கௌண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு என்ன என்ட்ரி வரும்னா ஹையர் வெண்டர் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் ஆர் கேஷ் அக்கௌண்ட், அதுதான் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கான என்ட்ரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா டு பேங்க் அக்கௌண்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து 40,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து 10,800. ஸோ போத் நம்ம ப்ளஸ் பண்ணோன்னா 50,800 rupees. இப்போ நம்ம இந்த இயர் வந்து நமக்கு அவ்வளோதான், இன்ட்ரெஸ்ட் போட்டாச்சு, டவுன் பேமெண்ட் போட்டாச்சு, இன்ஸ்டால்மெண்ட் போட்டாச்சு. ஸோ இந்த இயரை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு இங்கே க்ளோஸ் பண்ணோன்னா ப்ளஸ் பண்ணும்போது 1,60,800 rupees வருது. இதுவும் இங்கே வருது. ஸோ இதுலேருந்து இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோன்னா பேலன்ஸ் வந்து நமக்கு இன்னும் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா 2 மிஷின்ஸுக்கு 80,000 rupees இன்னும் 2 இயர்ஸுக்கு நமக்கு பேலன்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ 2 பேலன்ஸ் கேரி டவுனில் நமக்கு 80,000 வந்துருச்சு. நெக்ஸ்ட் இயர் 1/1/2012 அப்போது பை பேலன்ஸ் ப்ராட் டவுனில்
80,000 நம்ம கேரி ஃபார்வர்டு பண்ணியிருக்கிறோம் இங்கே. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஓகே, இதை நம்ம பார்க்கலாம் இப்போது. ஸோ நம்ம அப்படியே இப்போ மேலே அசட் அக்கௌண்ட்டுக்கு போனோம் அப்படின்னா, அசட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணதோடு அப்படியே இருக்குது. ஸோ இந்த இதில் அசட் அக்கௌண்ட்டில் நமக்கு வந்து டெப்ரிசியேஷன் மட்டும்தான் நம்ம போடுவோம். ஸோ இந்த இயர் 1/1/11 இந்த இயர் க்ளோஸ் ஆகும்போது அட் த எண்ட் ஆஃப் தி இயர் நமக்கு பை டெப்ரிசியேஷன் நம்ம வந்து சொல்கிறோம். ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தடில் 20% ரேட்டில் நம்ம வந்து டெப்ரிசியேஷன் போட போகிறோம். ஸோ 1,50,000 இன்ட்டு 20% போட்டால் நமக்கு 30,000 ருபீஸ் வருது. டெப்ரிசியேஷன் வந்து 1 இயருக்கு வந்திருக்குது. ஸோ இதை நம்ம இந்த இயர் க்ளோஸ் பண்ணுறோம். இதில் டெப்ரிசியேஷன் என்ட்ரி மட்டும்தான் வரும், வேறு எதுவுமே வராது. ஸோ 1,50,000 1,50,000 போட்டு நம்ம வந்து ஈக்குவல் பண்ணும்போது, ஸோ இதுலேருந்து 30,000 மைனஸ் பண்ணால் நமக்கு 1,20,000 நமக்கு வருது பை பேலன்ஸ் கேரி டவுன். நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 2 பேலன்ஸ் ப்ராட் டவுனில் 1,20,000 இங்கே கொண்டு வரோம். ஓகே, இதில் வந்து நம்ம 31/12/2012க்கு டெப்ரிசியேஷன் போடும்போது ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட்ன்றதுனால நமக்கு எவ்வளோ வேல்யூன்னு பேலன்ஸ் இருக்கோ அதுக்கு தான் நம்ம வந்து ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட் நம்ம டெப்ரிசியேஷன் போடுவோம். ஸோ 1,20,000 இன் 20% போட்டால் 24,000 ருபீஸ் நமக்கு இங்கே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நமக்கு ஃபஸ்ட் இயருக்கான முடிஞ்சிச்சு. செகண்ட் இயருக்கான இன்ஸ்டால்மெண்ட் அவங்க பே பண்ணதுனால அவங்க ரெண்டு டெம்போவும் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகே, தே குட் நாட் பே த நெக்ஸ்ட் 2012 அப்போ இருக்கிற இதை வந்து பே பண்ணலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்போ விட்டுட்டு 2 டெம்போ அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கான கேல்குலேஷன் நம்ம போடணும். ஸோ ஒர்க்கிங் நோட் 1 அப்படின்னு போட்டு வேல்யூ ஆஃப் த டெம்போ டேக்கன் பை த செல்லர். அவங்க எடுத்துகிட்டு போகும்போது நம்மக்கிட்ட அந்த 2 டெம்போவுக்கான வேல்யூ எவ்வளோன்னு நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட். ஓகே, நான் சொல்லியிருக்கேன் காஸ்ட்டு லெஸ் டெப்ரிசியேஷன், அதுதான் வந்து புக் வேல்யூ. ஓகே, நம்ம 2 டெம்போ எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ ஒரு டெம்போவோட வேல்யூ வந்து 50,000 கொஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ்ட் 50,000, 2 டெம்போ தான் அவங்க எடுத்துகிட்டு போனாலும் நம்ம இன்ட்டு 2 போட்டால் நமக்கு 1,00,000 ருபீஸ் வருது. லெஸ் டெப்ரிசியேஷன் அட் 30% ரிட்டர்ன் டவுன் வேல்யூ. ஓகே, அவங்க 30% போட்டு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. நமக்கு வந்து 20% தான், ஆனால் அவங்க 30% போட்டு எடுத்துகிட்டு போகிறதுனால அவங்க எடுத்துகிட்டு போகும்போது நம்மக்கிட்ட எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 1,00,000 இன்ட்டு 30% போட்டால் 30,000 ருபீஸ் வருது. ஸோ செகண்ட் இயரில் தான் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. செகண்ட் இயர் லாஸ்ட்டில் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க நம்ம பே பண்ணலன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 30,000 போச்சுன்னா 70,000. ஏன்னா இது ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட். இன்ட்டு 30% போட்டால் நமக்கு 21,000 வருது. ஸோ இது 2 இயருக்கு நமக்கு எவ்வளோ வருதுன்னா மொத்தமாக 51,000 வருது. இது நம்ம 1,00,000 இதை மைனஸ் பண்ணோன்னா 49,000 ருபீஸ் வருது. ஓகே, செல்லருக்கு இந்த வேல்யூ தான் நம்மள்ட்ட வந்து இந்த அமௌண்ட்டை அவர் எடுக்கிறாரு. ஸோ ரெண்டு டெம்போவையும் செல்லர் வந்து இந்த வேலைக்கு தான் நம்மள்ட்ட வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. ஓகேவா? ஸோ செகண்ட் இயர் லாஸ்ட்டில் தான் அவர் எடுத்துகிட்டு போகிறாரு. நம்ம அதுக்கான டெப்ரிசியேஷன் ஃபஸ்ட்டே போட்டுட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து அவர் அசட்டே இந்த தடவை எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ அசட்டு தான் வெளியே போகுது. நமக்கு வந்து பை டெல்கி மோட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் 49,000 ருபீஸை வந்து அதனால் வைக்கிறோம். ஸோ இது ஒர்க்கிங் நோட் 1ல் நம்ம சொல்லியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் நோட் 2ல் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ அந்த 49,000 ருபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெல்கி மோட்டார்ஸ் இப்போ நம்ம பே பண்ணோம்ல, அதை வந்து டெல்கி மோட்டார்ஸில் அசட் அக்கௌண்ட்டில் டெபிட்டில் வைக்கிறோம். ஸோ 2 டெம்போ அக்கௌண்ட்டில் வந்து 49,000 ருபீஸ் வைக்கிறோம். ஏன்னா நம்ம அசட்டே இப்போ ரிட்டர்ன் பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அவங்களுக்கு அமௌண்ட் எதுவும் பே பண்ணலை, இன்ஸ்டால்மெண்ட் எதுவும் பே பண்ணலை. நம்ம வந்து இங்கே வந்து அவங்களுக்கு அசட்டே ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ 2 டெம்போ அக்கௌண்ட்லேயே நம்ம வந்து 49,000 ருபீஸ் நம்ம இங்கே வச்சிடுறோம். பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் வந்து 80,000 இங்கே வந்துச்சா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 14,000 பே பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்க்கணும் இப்போது. ஓகே, நம்மள்ட்ட இப்போ 80,000 ருபீஸ் இருக்குது அவுட்ஸ்டாண்டிங்கு. நம்ம இவ்வளோ தான் அவங்களுக்கு பே பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கான இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும். இன்ட்டு 9% போடும்போது நமக்கு 7,200 ருபீஸ் வருது இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இதை கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 87,200 ருபீஸ் வருது. இங்கே நமக்கு 87,200 ருபீஸ் வருது. ஸோ இதில் வந்து நம்ம பேலன்ஸ் வந்து கேரி டவுன் பார்த்தோன்னா நமக்கு இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 38,200 ருபீஸ் வருதா. இதை வந்து பை பேலன்ஸ் ப்ராட் டவுனில் நம்ம 38,200 ருபீஸ் நம்ம இன்னும் அவங்களுக்கு பே பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, பை இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங்க்கு நம்ம 9% இன்ட்ரெஸ்ட் போட்டோம்னா 3,438 ருபீஸ் நமக்கு வருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் பண்ணோன்னா நம்ம 41,638 ருபீஸ் வருது. இன்னும் நம்மக்கிட்ட ஒரே ஒரு அசட் இருக்குது. 2 அசட் அவங்கள்ட்ட நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டோம். 2 டெம்போ ரிட்டர்ன் பண்ணிட்டோம். இன்னும் ஒரே ஒரு டெம்போ இருக்குது. அதுக்கான அவுட்ஸ்டாண்டிங் தான் 41,638 ருபீஸ். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பே பண்ணி தான் ஆகணும். இப்போ இதை நம்ம பே பண்ணலைன்னா அந்த ஒரு அசட்டையும் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இதை நம்ம கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும். ஸோ 2 பேங்க் அக்கௌண்ட் 41 இங்கே எவ்வளோ வருதோ அதை நம்ம அப்படியே பே பண்ணி தான் ஆகணும். 41,638 ருபீஸ். ஸோ இதை நம்ம ஈக்குவல் பண்ணோன்னா நமக்கு அந்த வேல்யூ தான் வரும். ஸோ இதோட நமக்கு டெல்கி மோட்டார்ஸ் அக்கௌண்ட்டு முடியுது. ஸோ
ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டாவது ஒர்க்கிங் நோட்டில் கேல்குலேஷன் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் லாஸ் ஆன் சரண்டர் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்குது. ஓகே, காஸ்ட் வேல்யூ 1,50,000, மூணு வேல்யூ, மூணு டெம்போவும் சேர்த்து 1,50,000 ருபீஸ் தான் நம்ம காஸ்ட் வேல்யூ. லெஸ் டெப்ரிசியேஷன் ஃபார் 2 இயர்ஸ் அட் 20%. நம்ம சைடு ஃபஸ்ட் இயரில் வந்து நமக்கு வந்து 30,000 வந்தது, செகண்ட் இயரில் வந்து நமக்கு 21,000 வந்துச்சு. ஸோ 54,000 அதை மைனஸ் பண்ணால் நம்ம 96,000. இதை வந்து 3 டெம்போவுக்கான புக் வேல்யூ. ஓகே, நமக்கு வந்து 2 இதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ நமக்கு 2 இதுக்கான இது நமக்கு தெரியணும். இப்போது நவ் வி கால்குலேட் த புக் வேல்யூ ஆஃப் 2 டெம்போஸ். ஓகே, அந்த 2 டெம்போஸ் புக் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 96,000 டிவைட் பை 3 போட்டால் ஒரு இதுக்கான இது கிடச்சிரும். டிவைட் பை 3 போட்டோம்னா இன்ட்டு 2 போட்டோம்னா 2 இதுக்கான இது கிடச்சிரும். ஸோ 2 இதுக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 64,000. ஓகே, அதில் நம்ம வேல்யூ ஆஃப் ரீபொசஸ்டு டெம்போவை நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஓகே, ரீபொசஸ் நமக்கு எவ்வளோ வந்திருக்குது, இது வேல்யூ ஆஃப் ரீபொசஸ்னா அவங்க எடுத்துகிட்டு போனது, அதாவது அக்ரீடு வேல்யூ. இது புக் வேல்யூ, இது அக்ரீடு வேல்யூ. இதை மைனஸ் பண்ணுறோம். இப்போது மைனஸ் பண்ணாமல் 15,000 ருபீஸ் வந்திருக்குது. 15,000 ருபீஸ் நமக்கு லாஸ் தான். ஓகே, நமக்கு 64,000 உள்ள புக் வேல்யூ உள்ள ஒரு அசட்டை அவங்க 49,000 எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா நமக்கு அதை வந்து லாஸ் தான். ஸோ லாஸ் ஆன் சரண்டர் வந்து நமக்கு வந்து 15,000 நமக்கு வந்திருக்குது. இதை தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ண போகிறோம் அசட் அக்கௌண்ட்டில். அந்த அசட்டால் நமக்கு எவ்வளோ லாஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம இப்போ அசட் அக்கௌண்ட்டில் மென்ஷன் பண்ண போகிறோம். இதுவுமே வந்து செகண்ட் இயரில் தான் நடக்குது, 2012 நடக்குது. ஸோ இந்த 2012க்கான என்ட்ரியில் இதை வந்து நமக்கு வந்து லாஸ் ஆன் சரண்டர். ஓகே, அதை P&L அக்கௌண்ட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். பை P&L அக்கௌண்ட் ஒர்க்கிங் நோட் 2ல் நம்ம 15,000 ருபீஸ் வந்துச்சு. ஸோ 15,000 ருபீஸை நம்ம இங்கே போட்டுட்டோம். இப்போது நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா என்ட்ரியும் நம்ம போட்டோம். அசட்டை வந்து டெப்ரிசியேஷன் போட்டாச்சு, அசட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணதுக்கான வேல்யூ போட்டாச்சு, நமக்கு அதனால் லாஸ் வந்து அதையும் நம்ம போட்டாச்சு. ஸோ இதை நம்ம ஈக்குவல் பண்ணும்போது நமக்கு வந்து 1,20,000 1,20,000 வருது. இதை மூணுத்தையும் மைனஸ் பண்ணோம், நமக்கு பேலன்ஸ் கேரி டவுன் வந்து பார்த்திங்கன்னா 32,000 வருது. ஸோ இதுதான் வந்து இந்த 1 இயருக்கு அந்த ஒன் அசட்டுக்கான நம்ம பே பண்ண வேண்டிய வேல்யூ. ஓகே, இதுவுமே நம்ம கரெக்டாக அப்படின்றத நம்ம கிராஸ் செக் பண்ணலாம். இப்போ அதை நான் உங்களுக்கு ஒர்க்கிங் ஒரு துறையில் காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் த டெம்போ லெஃப்ட் வித் த பையர். ஓகே, நம்ம வந்து பையர் கிட்டே இருக்க ஒரே ஒரு டெம்போவுக்கு வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். காஸ்ட் ஃபார் 1 டெம்போ 50,000. ஒரு டெம்போவோட வேல்யூ வந்து 50,000 கொஷினில் கொடுத்துருக்குறாங்க. லெஸ் டெப்ரிசியேஷன் அட் 20%. ஓகே, ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 50,000 20% போட்டோம்னா 10,000 வருது. செகண்ட் இயருக்கு 50,000 மைனஸ் 10,000 போட்டு இது என்ன ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட். ஓகே, ஸோ நம்ம வந்து இங்கே ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடில் தான் நம்ம போடுறோம். ஸோ வந்து 40,000க்கு நம்ம 20% போட்டால் 8,000 வருது. ஸோ டோட்டலாக 18,000 வருது. அதை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 32,000 ருபீஸ் வருது. ஓகே, ஸோ 32,000 ருபீஸ் வருது. இதுதான் வந்து ஒரே ஒரு டெம்போவுக்கான வேல்யூ. ஸோ இதை நம்ம ஜஸ்ட் நம்ம ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்து நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நமக்கு இது டேலி பண்ணும்போது நம்ம 32,000 ருபீஸ் தான் வரும். இது நம்ம இந்த 1,20,000 இது மூணுத்தையும் மைனஸ் பண்ணாலும் நமக்கு இந்த வேல்யூ தான் வரும். ஸோ பை பேலன்ஸ் கேரி டவுனில் நமக்கு 32,000 இன்னும் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. இதை வந்து நம்ம பே பண்ண வேண்டியது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அசட் அக்கௌண்ட்டில் வந்து 2 பேலன்ஸ் கேரி டவுனில் 32,000 வந்து நமக்கு இங்கே வருது. ஸோ இப்போது இது வந்து நெக்ஸ்ட் இயர் 2013க்கான என்ட்ரி. 2013ல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இயர் க்ளோஸ் ஆகுது. இது வந்து ஒரே ஒரு அசட்டுக்கான வேல்யூ இது. அதுக்கும் நம்ம டெப்ரிசியேஷன் பார்க்கணும். பை டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் அட் த எண்ட் ஆஃப் தி இயரில் வந்து பை டெப்ரிசியேஷன் பார்க்கும்போது 32,000 இன்ட்டு 20%. ஓகே, 6,400 ருபீஸ் நமக்கு வருது. ஓகே, இப்போ இதை நம்ம டேலி பண்ணுறோம். ஸோ 32,000 ருபீஸு, இங்கேயும் 32,000, இது மைனஸ் பண்ணும்போது 25,600 ருபீஸ் நமக்கு வருது. ஸோ இதுதான் வந்து இதுக்கான அசட் இந்த புக்ஸ் ஆஃப் எக்ஸ் டிரான்ஸ்போர்ட் லிமிடெட், அதாவது ஹையர் பர்ச்சேஸரோட புக்ஸில் வந்து டெம்போவுக்கான அக்கௌண்ட்ஸ் இதுதான். அசட்டுக்கான அக்கௌண்ட்டும் ஹையர் வெண்டருக்கான அக்கௌண்ட்டும் நம்ம போட்டாச்சு. ஸோ இதில் இந்த லெசன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் அதையும் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.